வணக்கம். மார்ச் மாதம் 14ஆம் தேதி ஏகாதசி திதி. இன்னைக்கு காலையிலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் வீட்டில் யாராவது ஒருத்தர் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது. எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமை? சனி பகவான் பெயர்ச்சிக்கு பிறகு வருகிற சனிக்கிழமை இப்போ சொல்கிறோம். ராகு பகவான் தனியாக கும்பத்தில், அதாவது சனி இல்லாமல் இருக்கார். இது வரைக்கும் சனியோடு சேர்ந்துருந்தார். எப்படி இருக்க போகிறது இந்த ராசி பலன்கிறத இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, சந்தோஷம். இன்றைக்கி ஜெயிக்கிறீங்க. ஆனால் 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும் சொல்கிறோம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சல் உங்கள் மேலே இருக்குது. ஓம் சாயா தேவியை போற்றி, நீலா தேவியை போற்றி, நாகா தேவியை போற்றி. இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லுங்கள். ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து படித்து பாருங்கள். 30 பாட்டு. ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். சந்திரன் மிகுந்த உதவிகளை செய்கிறார். சனி உதவி செய்கிற 3 ராசிகள் இன்னும் 2 வருஷத்துக்கு. அதில் ஒன்று உங்களுது. வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். கலகிறீங்க. அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சல் உங்கள் மேலே இருக்குது. ஓம் சாயா தேவியை போற்றி, நீலா தேவியை போற்றி, நாகா தேவியை போற்றி. இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லுங்கள். ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து படித்து பாருங்கள். 30 பாட்டு. ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசைவுணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகள் மட்டும். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. கவனமாக இருங்க, ஜாகிரதையாக இருங்க. அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். சனி ஓரளவு உதவியாக தான் இருக்கார். ஆனால் இன்னைக்கு உதவியாக இல்லை. கவனம், பொறுமை. முக்கிய முடிவுகள் கூடவே கூட. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சங்கடம் வரும்போது சொல்லி பாருங்கள், அனுபவத்தில் பார்ப்பீங்க என்னோட மாற்றத்தை. ஓம் சனைச்சரனே போற்றி, சந்திரனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சரஸ்வதியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்கள், செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. உளுந்து வடை, இட்லி, தோசை உளுந்து செஞ்சது, உளுந்துனால ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் கொடுங்க. நல்லது. தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது உறுதி. கடகராசிக்கார நேயர்களை, சூப்பர். வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். அஷ்டம சனி வேற விலகிடுச்சு. பாக்கிய சனி நல்லது. குருவோட வீடு. பூச நட்சத்திரத்துக்கு நன்மைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்? பூசத்தினுடைய தலைவர் சனி. மொத்தத்தில் சூப்பர் சூப்பர் சூப்பர். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, பச்சை நீலம். ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சல் உங்கள் மேலே இருக்குது. ஓம் சாயா தேவியை போற்றி, நீலா தேவியை போற்றி, நாகா தேவியை போற்றி. இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லுங்கள். ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து படித்து பாருங்கள். 30 பாட்டு. ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. சிம்மராசிக்கார நேயர்களை, அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கு. சந்திரன் உதவியா இல்லை, மனசு புத்தி ஒழுங்கா இல்லை, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை, கவனமாக இருங்க. ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க. அனுகூலமான எண் 3, தெற்கு, பச்சை. சந்திரனும் உதவியாக இல்லை, சனியும் உதவியாக இல்லை. கவனம், நிதானம், பொறுமை. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சங்கடம் வரும்போது சொல்லி பாருங்கள், அனுபவத்தில் பார்ப்பீங்க என்னோட மாற்றத்தை. ஓம் சனைச்சரனே போற்றி, சந்திரனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சரஸ்வதியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்கள், செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. உளுந்து வடை, இட்லி, தோசை உளுந்து செஞ்சது, உளுந்துனால ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் கொடுங்க. நல்லது. தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். இன்னைக்கு வெகு சில ராசிகளுக்கு தான் நல்லா இருக்கு. அதில் ஒன்று உங்களுது. சூப்பர் சூப்பர் சூப்பர். வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். ஆனால் சனி உதவியா இல்லை, கண்டச்சனி. அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கணும். அனுகூலமான எண் 4, மேற்கு, நீலம். சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு இட்லி, தோசை, உளுந்து வடை ஏதாவது கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க. ஓம் ரகோத்தமரே போற்றி, ரகுவம்சத்து உத்தமன் ராமன் ரகோத்தமன், யோகிராம் சுரத்குமாரே போற்றி, சேஷாத்ரி சுவாமிகளே போற்றி. இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லுங்க. சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும்.
உறுதி. துலா ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், கவனம். பண விஷயத்தில் ஜாக்கிரதை. இரக்கமுள்ள மனசுக்காரர், ஏமாளி நீங்கள். பண விஷயத்தில் கவனம். அனுகூலமான எண் 3, தெற்கு பச்சை. ஆனால் சனி உதவி செய்ய போகிற, இன்னும் 2 வருஷத்துக்கு ஆதரவு தரப்போகிற 3 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சங்கடம் வரும்போது சொல்லி பாருங்கள், அனுபவத்தில் பார்ப்பீங்க என்னோட மாற்றத்தை. ஓம் சனைச்சரனே போற்றி, சந்திரனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சரஸ்வதியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்கள், செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. உளுந்து வடை, இட்லி, தோசை உளுந்து செஞ்சது, உளுந்துனால ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் கொடுங்க. நல்லது. தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, அர்த்தாஷ்டம சனி விலகிடுச்சு. 5ஆம் இடத்துக்கு சனி போயிட்டாரு. 4ஆம் இடத்துலேருந்து நகர்ந்ததே பெருசு. மொத்தத்தில் சந்திரன் உதவியாக இருக்கிறார், சனி உதவியாக இருக்கிறார். ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பிரமாதமான முன்னேற்றம், உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு இட்லி, தோசை, உளுந்து வடை ஏதாவது கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க. ஓம் ரகோத்தமரே போற்றி, ரகுவம்சத்து உத்தமன் ராமன் ரகோத்தமன், யோகிராம் சுரத்குமாரே போற்றி, சேஷாத்ரி சுவாமிகளே போற்றி. இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லுங்க. சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி வேற. 4ல் சனி இருக்கு. நம்ம செய்கிறது தான் சரின்னு தோணும், பெரியவங்க சொல்கிறதெல்லாம் தப்புன்னு தோணும். எனவே கவனம். வழிபாடு முக்கியம். நிதானம். சந்திரன் உதவியா இல்லை, சனி உதவியா இல்லை. அனுகூலமான எண் 7, மேற்கு பச்சை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் ராகவேந்திரரே போற்றி, ராகுவே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி. சிக்கனம் பார்க்காம நெய், பருப்பு, எள்ளு கலந்த சோறு ஏழைகளுக்கு கொடுங்க. காக்கைக்கு கொடுங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் படித்து பாருங்க. ஏழை எளியவர்களுக்கு பண உதவி கூட செய்யுங்க. கருப்பு துணி தானமாக கொடுங்க. நீல நிற துணி தானமாக கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம். உயர்வு உண்டு. நல்லா இருக்குது. பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். அப்புறம் என்ன, கலக்குங்க. சந்தோஷம். 7.5 சனி வேறு முடிஞ்சிடுச்சு. சனி உதவி செய்கிற 3 ராசிகள் இன்னும் 2 வருஷத்துக்கு. அதில் ஒன்று உங்களுது. கலக்குங்க. ஒரே வார்த்தை எங்கள் கண்ணே பட்டுறோம். அனுகூலமான எண் 7, 9, மேற்கு தெற்கு, பச்சை நீலம். சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு இட்லி, தோசை, உளுந்து வடை ஏதாவது கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க. ஓம் ரகோத்தமரே போற்றி, ரகுவம்சத்து உத்தமன் ராமன் ரகோத்தமன், யோகிராம் சுரத்குமாரே போற்றி, சேஷாத்ரி சுவாமிகளே போற்றி. இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லுங்க. சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 7.5 சனியில் பார்த்த சனி. ஆனால் குருவோட வீடு பரவாயில்ல. ஆனாலும் சனி தொல்லை இருக்குது. சந்திரனும் தொல்லை பண்ணுறார். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான எண் 3, தெற்கு பச்சை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் ராகவேந்திரரே போற்றி, ராகுவே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி. சிக்கனம் பார்க்காம நெய், பருப்பு, எள்ளு கலந்த சோறு ஏழைகளுக்கு கொடுங்க. காக்கைக்கு கொடுங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் படித்து பாருங்க. ஏழை எளியவர்களுக்கு பண உதவி கூட செய்யுங்க. கருப்பு துணி தானமாக கொடுங்க. நீல நிற துணி தானமாக கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 7.5 சனி. சந்திரன் உதவி அல்ல. ராசியிலே சனி இருக்கார். ஆனால் குருவோட வீடு. குரு உங்கள் ராசிக்கு தலைவர். அதனால் சனியால் தொல்லை இல்லை, சந்திரன் தொல்லை பண்ணுறார். இன்னைக்கு கோபம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3, வடக்கு பச்சை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் ராகவேந்திரரே போற்றி, ராகுவே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி. சிக்கனம் பார்க்காம நெய், பருப்பு, எள்ளு கலந்த சோறு ஏழைகளுக்கு கொடுங்க. காக்கைக்கு கொடுங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் படித்து பாருங்க.
ஏழை எளியவர்களுக்கு பண உதவி கூட செய்யுங்க. கருப்பு துணி தானமாக கொடுங்க, நீல நிற துணி தானமாக கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. நேயர்களே, எப்படி இருக்கிற இந்த சனிக்கிழமை சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.